அரசியல் களம் மிகுந்த சூடு பிடித்திருக்கிறது. செங்கோட்டையினுடைய இந்த முடிவு எப்படியாக இருக்க போகிறது என்று காலையிலிருந்து அனைவரும் உற்று நோக்கினார்கள். தன்னுடைய எம்எல்ஏ பதவியை செங்கோட்டையன் ராஜினாமா செய்ததிலிருந்து அவர் எங்கே செல்ல போகிறார், அவருடைய அரசியல் பணி எங்கே தொடரப்போகிறது என்ற கேள்வி இன்று காலையிலிருந்து அனல் பறந்தது. திமுகவிற்கு அவர் செல்ல போகிறார், திமுகவிலிருந்து பேரம் பேசுகிறார்கள் என்றெல்லாம் தகவல்கள் வெளிவந்து கொண்டே இருந்தன. இல்லை, ஆனால் தாவேகாவோடு அவர் கூட்டணி சேர்கிறார், தாவேகாவில் சென்று இணைகிறார் என்ற செய்தி நேற்றிலிருந்து பரவலாக பேசப்பட்டு வந்தது. அந்த வகையில் தற்போது அது உண்மையாக கூடிய மாதிரி ஒரு சம்பவம் தற்போது நடைபெற்று வருகிறது. செங்கோட்டையன் அவர்கள் தற்போது தாவேக தலைவர் விஜய் வீட்டிற்கு செல்கிறார். எனவே செங்கோட்டையனுடைய பயணம் இனி விஜயுடனா என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. அரசியல் வட்டாரத்தில் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக விஜய் எப்போது கட்சி ஆரம்பித்தாரோ அன்றிலிருந்து அரசியலில் எந்த விதமான மாற்றம் நடந்தாலும் அதற்கு விஜயை ஒரு காரணமாக சொல்வது, விஜயை நோக்கி பல பேர் செல்கிறார்கள் என்று பேசுவது என பல விஷயங்கள் நடந்து வருகின்றன. அதில் முக்கியமாக அதிமுகவிலிருந்து நிறைய முக்கிய தலைவர்கள் வெளியேறி திமுகவில் இணைந்தார்கள். குறிப்பாக ஓபிஎஸ் கூட திமுகவில் இணைய போகிறார் என்ற பேச்சு இருந்தது. முதலமைச்சரை உடல்நலம் விசாரிக்க சென்ற போதே அந்த பேச்சு பற்றி கொண்டது. எப்போது செங்கோட்டையன் அதிமுகவில் இணைப்பு வேண்டும் என்று பேசினாரோ அப்போதே எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்குமான அந்த மோதல் போக்கு அதிகரித்தது. சமீபத்தில் பசும்பொன்னில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கூட சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் ஆகியோர்கள் இணைகிறார்கள் என்ற பேச்சும் பேசப்பட்டது. தற்போது செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டார். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். விஜயோடு சென்று சேர்கிறார். இது குறித்து நாம் பேச இருக்கிறோம். நம்மோடு செய்தி ஆசிரியர் திரு நாகப்பன் அவர்கள் இணைகிறார். சார் வணக்கம். பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாம ஒரு பயங்கரமான ஒரு பிரேக்கிங் நியூஸ் இப்போ போயிட்டு இருக்கு. செங்கோட்டையனுடைய அடுத்த கட்ட முடிவு அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றது தான் எல்லாருடைய பார்வை. கொங்கு மண்டலத்திலே கையில வச்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அரசியல் நபர், அரசியல் பிரமுகர், பலமுறை எம்எல்ஏவா இருந்தவர், முக்கிய அமைச்சர் பதவியை வகித்தவர், ஜெயலலிதா அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். இப்படி பல விஷயங்கள் சொல்லலாம். இன்னொரு பக்கம் அவர் விஜயோட சேரப்போறார்ன்ற விஷயம் நம்ம நேத்திலிருந்தே நமக்கு தகவல் வந்துகிட்டே இருந்துச்சு. அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் நம்ம அது இல்லாமல் நம்ம தவறான விஷயங்களை பேசக்கூடாதுன்றதுனால நம்ம அதை தள்ளியே வச்சிருந்தோம். இப்போ விஜய் வீட்டுக்கு செங்கோட்டையனே போறாரு அப்படின்ற பட்சத்தில் அது தாவேகாவில் இணையிறது உறுதி அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. விஜயவே போய் இவர் நேராக போய் சந்திக்கிறாரு அப்படின்னா பல நாள் எல்லாருமே சொல்லிட்டு இருந்த விஷயம் என்னன்னா, விஜய்க்கு வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. எப்படி விஜயகாந்துக்கு பண்டோட்டி ராமச்சந்திரன் இருந்தாரோ அந்த மாதிரி விஜய்க்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ செங்கோட்டையன் போனால் அது அந்த விஷயம் பூர்த்தி ஆகுமா அப்படின்ற பேச்செல்லாம் இப்போ இருக்கு. செங்கோட்டையனுடைய முடிவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது முக்கியமான முடிவாக தான் நான் பார்க்குறேன். அவருக்கு 2 தேர்வுகள் இருந்திருக்கு. எப்பெல்லாம் கட்சிக்கும் அவருக்கும் சோதனையான காலகட்டம் வந்திருக்கோ அப்பெல்லாம் அவர் இந்த மாதிரியான முடிவை எடுக்கவில்லை. ஒரு 9 முறை 10 முறை அவர் தேர்தலில் நின்றுருக்காரு. 9 முறை எம்எல்ஏவும் பல முறை அவர் அமைச்சராக வந்திருக்காரு. போக்குவரத்து துறையிலிருந்து, வருவாய்த்துறையிலிருந்து, தகவல் தொழில்நுட்பத்துறையிலிருந்து, பள்ளிக்கல்வித்துறை வரைக்கும் நிறைய பொறுப்புகளை அமைச்சராக பதவி வைத்திருக்காரு. 1996 தேர்தலில் மட்டும்தான் அவர் தோல்வியை சந்தித்திருக்கிறார். அப்படி பார்க்கும்போது ஒரு 50 ஆண்டு கால அதிமுகவில் ஒரு பழுத்த அரசியல்வாதி அவர். கலைஞர் கருணாநிதி, இப்போ இருக்கிற அமைச்சர் துரைமுருகன், அதற்கு பிறகு சட்டப்பேரவை தேர்தலில் வெல்ல முடியாத ஒருத்தராக இருக்கார். ஒரே ஒரு முறை தோல்வியை சந்தித்தவர் அப்படிங்கிறதுனால சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது இப்போ 96 காலகட்டத்தில் தோத்தார். 2006, 2011, 2011 கூட அவருக்கு அமைச்சர் பதவி பறிக்கப்பட்ட பிறகும் கூட அவர் ஜெயலலிதா அவர்களுடைய விசுவாசியாக தான் இருந்தார். 2016க்கு பிறகு ஜெயலலிதா இறப்புக்கு பிறகுமான சம்பவங்கள், அதற்கு பிறகு சில விஷயங்களில் கூட அவர் அமைதி காத்து வந்தார். சமீபத்தில் தான் அவர் இந்த அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அங்கே தான் ஒரு கலகக்குரலாக அது பார்க்கப்பட்டது. பாஜக தரப்பும் கைவிரித்த அந்த சூழ்நிலையில் அவர் போய் சந்திச்சது பற்றியெல்லாம் அவர் பேசும்போது கூட பெருசாக இது பண்ணலை. அவருடைய இது அத்திக்கடவு அவிநாசி திட்டம், அதில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்களை பெருசாக அந்த பாராட்டு விழாவில் அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணாதது தான் அவருடைய மனக்குறையை வெளிப்படுத்தியிருந்தார். அதுதான் இன்றைக்கி பூதாகரமாக வெடித்து இன்றைக்கு அவர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டு இன்னொரு கட்சி நாட வேண்டிய அளவுக்கு இருந்தது. இந்த 2 தேர்வுகள் அவருக்கு இருந்திருக்கு. எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்த அந்த டைமில் கூட அமைச்சர் சேகர்பாபு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு, பேசியிருக்காரு.
இதற்கு முன்னாடி துக்ளக் ரமேஷ் போய் வீட்டில் பார்த்துருக்காரு, பெங்களூர் புகழேந்தி போய் செங்கோட்டையனை வந்து பார்த்துருக்காங்க. இயல்பாகவே இப்போ இந்த சினாரியோ எப்படி இருக்குது இந்த தேர்தல் காலத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ மருது அழகராஜ் வந்து சேர்ந்திருக்காரு, மனோஜ் பாண்டியன் சேர்ந்திருக்காரு, அதற்கு முன்னதாக அன்னூர் ராஜா வந்து திமுகவில் சேர்ந்திருக்காங்க. ஸோ அதிமுகவில் இருக்கின்ற அதிருப்தி தலைவர்கள் திமுகவில் சேர்வது புதிது கிடையாது. இது இயல்பாகவே அரசியல் காலகட்டத்தில் எப்பயுமே நடக்கிற ஒன்றா இருக்குது. அமைச்சர் ஏவாவேலு, அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், இப்படி நிறைய பேர் நம்ம சொல்ல முடியும். அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்ல முடியும், சேகர் பாபு சொல்ல முடியும், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சொல்ல முடியும், நிறைய பேர் இந்த மாதிரி நம்ம வந்து பட்டியல் சொல்ல முடியும். அமைச்சர் ரகுபதி உள்ளிட்ட இப்படியான தலைவர்கள் வந்து இன்னைக்கு அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்து இப்போ அமைச்சர்களாகவே இருக்காங்க. அந்த பட்டியலில் செங்கோட்டையனை சேர்த்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு துடிப்பு இருந்துச்சு. அதாவது மூத்த தலைவர்களாக இருக்கும்போது சேகர்பாபுடைய பேச்சுவார்த்தை கூட அதுவாக தான் இருக்கும் அப்படின்ற கணிப்புகள்லாம் இருந்தது. ஆனால் இத்தனை ஆண்டு காலம், 50 ஆண்டு காலம் அவர் எம்ஜிஆரால் அடையாளப்படுத்தப்பட்டவர், அவரால் எம்எல்ஏ ஆனவர், அதற்கு பிறகு அமைச்சரானவர் போது 50 ஆண்டு காலம் திமுக எதிர்ப்பிலேயே இருந்தவர். கிட்டத்தட்ட ஒரு கோபிசெட்டிப்பாளையம் தொகுதியிலேயே வந்து அவர் 8 முறை வந்து நின்று ஜெயிச்சிருக்காரு. ஸோ அது வந்து அவருடைய கோட்டையாகவே அது பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது அவர் திமுகவிற்கு செல்வாரா அப்படிங்கிற கேள்வி இருந்தது. ஏன்னா வந்து அன்வர் ராஜா, இந்த பக்கம் மருது அழகராஜ், மனோஜ் பாண்டியன் எல்லோரும் சேரும்போது கூட அவருக்கு திமுக ஒரு தேர்வாக தான் இருந்தது. ஏன்னா இந்த உரசல் போக்குகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது. அப்பவே அவர் சேர்ந்திருக்கலாம். ஏன் வந்து அந்த சம்பவம் நடக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருந்துச்சு. ஆனால் ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா நாளைக்கு உதயநிதியுடைய பிறந்த நாள். துணை முதலமைச்சர் பிறந்த நாளில் வந்து திமுக வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை செங்கோட்டையின் மூலமாக பண்ண போதோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இயல்பாக எழுந்து கொண்டிருந்தது. ஆமா, ஜோயல் வந்து இளைஞரணி துணை செயலாளர், அவர் வந்து வெளியிட்டிருக்காரு உதயநிதிக்காக. இதையெல்லாம் தாண்டி பார்க்கும்போது இந்த ஒரு அசைன்மெண்ட் மாதிரி இது வந்து நடந்துருமோ அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. இன்னொன்று அவருக்கு ஒரு பெரிய மனத்தடை இருந்தது. என்ன மனத்தடை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போறதா இல்லையா அப்படின்ட்டு. இப்போ தினகரனும் ஓபிஎஸும் தனியாக வந்து இயங்க முடியுது அப்படின்னா அவர்கள் வேறு வேறு சமூகம் இருக்காங்க. அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் தலைவராக பார்க்குறாங்க. ஒரு எமோஷன் பாண்டிங் இருக்கு, அவங்க வந்து ஒரு துடிப்போடு இயங்குறாங்க அப்படின்ட்டு. எடப்பாடி பழனிசாமி சமூகம், இவருடைய சமூகம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சமூகத்திலிருந்து நாம் தனித்து இயங்க முடியுமா, ஒரு தலைவராக கட்சியை வளர்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு மனத்தடை அவருக்கு இருந்தது. அதனால இந்த கட்சியை விட்டு செல்லலாமான்ற ஒரு இதுவுமே இருந்துச்சு. இப்படியான காலகட்டத்தில் தான் அவர் வந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் நெருக்கடியும் அவருக்கு ஏற்படுது. இதை வந்து தாவேகா வந்து பயன்படுத்திக்கிச்சு. ஏன் தாவேகா பயன்படுத்தி கொள்கிறது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஏன்னா தாவேகா வந்து கரூர் சம்பவத்துக்கு முன்பு பின்பு அப்படின்னு 2 முறையா பிரிக்க வேண்டியதா இருக்கு. கரூர் சம்பவத்துக்கு முன்பாக அப்படின்னு பார்க்கும்போது காளியம்மாள் ஆரம்பிச்சு, மருது அழகரால் ஆரம்பிச்சு நிறைய பேர் வந்து அவங்க அலைக்கழித்தார்கள். யாரையும் வந்து அவங்களா விருப்பம் தெரிவித்த போது கூட அவங்க வந்து கண்டுக்கவே இல்லை. அவருக்கு கொஞ்சம், விஜய்க்கு கொஞ்சம் ஒரு பயம், ஒரு இவங்கெல்லாம் உள்ள வந்து ஸ்லீப்பர் செல்ல வந்துட போறாங்களோ அப்படின்ற அப்படி இல்லை. அவங்களை எப்படி அணுகிறது, அவங்களை எப்படி வந்து ட்ரீட் பண்றது, இந்த மாதிரி ஒரு அலட்சியத்தோடவும் இருந்திருக்காங்க. ரொம்ப அலைக்கழிச்சிருக்காங்க. நம்ம கட்சிக்கு இவர்கள் பலம் சேர்ப்பார்கள் அப்படிங்கிற முடிவை துணிந்து எடுத்து அவர்களை வரவேற்கக்கூடிய இடத்துல அப்ப தாவேகா வந்து சீரியஸா அணுகல. ஆனா கரூர் சம்பவம் அவர்களை ஒட்டுமொத்தமா புரட்டி போட்ட பிறகு வந்து அவங்க வந்து தங்களுடைய நிலையை உணர்ந்திருக்கிறார்கள். அப்போ வந்து நம்ம இயல்பாவே இன்னும் நமக்கு வந்து பலம் தேவைப்படுது, வலிமை தேவைப்படுது அப்படின்னு உணரும்போது தான் இன்னைக்கு வந்து இந்த முடிவை நோக்கி நகர்கிறார்கள். ஏனென்றால் இப்போது வரைக்கும் அந்த கரூர் துயர சம்பவத்துக்கு விஜய் ஏன் ஓடி ஒளிந்து கொண்டார்ன்ற கேள்வி தொடர்ந்து அவங்கள துரத்திக்கிட்டே இருக்கு. ஒரு அனுபவம் மிக்க அரசியல் தலைமை, ஒரு அரசியல் தலைவர் கூட இருக்கும்போது பக்குவமா அவங்க வந்து செயல்பட்டிருப்பாங்க. எப்படி வந்து பிரஸ் அணுகணும், யார்கிட்ட என்ன பேசணும், ஒரு நடைமுறை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த நடைமுறையே தெரியாமல் ஓடி ஒளிந்து கொண்டார்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அவங்களை துரத்தும் போது என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்ப தேமுதிகவிற்கு பன்ருட்டி ராமச்சந்திரன் கிடைத்ததை போல நமக்கு ஒரு பழுத்த அரசியல் தலைவர் தேவை அப்படிங்கிற இடத்துக்கு நகரும் போதுதான் சம்பந்தமே இல்லாம ஒரு SIR கண்டன பொதுக்கூட்டத்தில் ஆதவ அர்ஜுனா பேசுறாரு. எம்ஜிஆர் ஆட்சியில் கூட இளைஞர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு 26 வயது இளைஞரா செங்கோட்டையன் அந்த இயக்கத்தை வந்து கட்டி காக்கிறதுலையும் அவர் வளர்ச்சியிலும் பெரிய பங்கு இருக்குன்னு திடீர்னு ஒரு ஐஸ் வச்சார். ஏன் அப்படின்னு பார்த்தா அந்த மூவ் வந்து அங்கிருந்தே ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கு பிறகு நிறைய பேச்சுவார்த்தைகள் வந்து போயிருக்கு. இப்போ இதுல என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அதிமுக தரப்புல இருந்து அந்த இணைப்பு அப்படின்ற விஷயம் நடக்க போறதே இல்லை அப்படின்றத இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? அதாவது செங்கோட்டையன் வந்து அதுக்கான முயற்சியை தான் எடுக்கிறாரு. அப்போ அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரோ அதுதான் அதிமுக. இவங்க யாரையும் இனிமே சேர்க்க போறதே இல்லைன்றது நம்ம இந்த நிகழ்ச்சி. செங்கோட்டையன் அந்த முடிவுக்கு வந்து விட்டார். ஓபிஎஸ் அந்த முடிவுக்கு வரல. டிசம்பர் 10ஆம் தேதி அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது.
15ஆம் தேதி ஓபிஎஸ் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டுகிறார். ஒரு இறுதி கெடு மாதிரி ஒரு வாய்ப்பை அவர் வந்து முன்வைக்கிறார். இல்லை என்றால் அதிமுக தொண்டர்கள் உரிமை குழு வந்து கழகமா செயல்படும், கட்சியாக செயல்படும் சொல்லிட்டு நான் இறுதியா இவங்க திருந்தணும், இல்லைன்னா திருத்தப்படுவாங்கன்னு ஒரு டார்கெட்டை வந்து அவர் வைக்கிறார், ஒரு கெடுவை வந்து விதிக்கிறார். ஆனால் செங்கோட்டையன் அப்படி நினைக்கவில்லை. ஏனென்றால் அதிமுக எங்கே இருக்கிறது, அங்க வந்து தலைவரா எடப்பாடி பழனிசாமி தான் இருக்காரு, பொதுச் செயலாளரா. அவர்கிட்ட தான் இரட்டை இலை சின்னம் இருக்கிறது, அவர் வைத்ததுதான் சட்டம். ஏற்கனவே ஓபிஎஸ் அந்த அணிக்குள்ளாக இல்லை, டிடிவி தினகரன் இல்லை, சசிகலா இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த ஒருங்கிணைப்பு பற்றி பேசும்போது தான் அது வந்து இன்னும் அதிகமாக பூதாகரமாக வெடிக்கிறது. அந்த கட்சிக்கு எதிராக சொல்ல போனால் இவர்கள் யாரையெல்லாம் எதிர்க்கிறார்கள் பார்த்தா திமுகவை எதிர்த்ததை காட்டிலும் எடப்பாடி பழனிசாமியை எதிர்ப்பவர்களாகத்தான் இவங்க தொடர்ந்து அடையாளப்படுத்தப்பட்டு வர்றாங்க. ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், தினகரனா இருக்கட்டும், செங்கோட்டையனா இருக்கட்டும். ஏன் அதிமுக ஒருங்கிணைப்பு அவசியம் அப்படின்னு பேசும்போது அது எடப்பாடி பழனிசாமி விரும்பவில்லை, பிடிக்கவில்லை. பாஜக கூட இந்த ஒருங்கிணைப்பு குறித்த பல்வேறு சமரசங்களை செய்வதாக பேச்சுவார்த்தைகள் வந்தபோதும் கூட இப்போது வரைக்கும் அது சாத்தியமாகவே இல்லை. இப்படி இருக்கும்போது இனி அது நிகழ்வதற்கான வாய்ப்பு இல்லை என்ற முடிவுக்கு செங்கோட்டையன் வந்து விட்டார். அப்படிப்பட்ட போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் கூட அவரால் அத பாஜக தரப்பு என்னை அழைத்து பேசியது என்று சொல்லும் போது கூட, செங்கோட்டையன் சொல்லும் போது கூட இங்கே இபிஎஸ்ஸிடம் எந்த ரியாக்ஷனும் இல்லை. பாஜகவும் அவரை கைவிரித்து விட்டதாக அவர் உணர்ந்து கொண்டார். இதற்கு பிறகு இங்கு இருப்பது தனக்கு மரியாதை நிமித்தமாக இருக்காது என்று புரிந்து கொண்ட பிறகு அவருடைய நகர்வு ஆரம்பமாகிறது. ஏன் இப்போ தாவேக்காவை அவர் செலக்ட் பண்ணார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. மேடைக்கு மேடை விஜய் என்ன சொல்கிறார், எம்ஜிஆரை பற்றி பேசுகிறார். செங்கோட்டையன் யார், எம்ஜிஆருடைய விசுவாசி. நான் எங்கிருக்க வேண்டும் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு தேடல் இருக்கும்போது, திமுகவா தாவேக்காவா அப்படின்னு இருக்கும்போது எம்ஜிஆரை பற்றி பேசுகிற, எம்ஜிஆருடைய கருத்துக்களோடு ஒத்து போகிற, குறைந்தபட்சம் எம்ஜிஆரை போற்றுகிற ஒரு கட்சிக்காக போவது அப்படிங்கிறது அவருடைய சுய திருப்தியாகவும் ஆறுதலாகவும் ஒரு நிம்மதி தேடுகிற இடமாகவும் இருக்கிறது. இன்னொரு பக்கம் அங்கே ஒரு வலிமை வாய்ந்த தலைவர் தேவை எனும் போது இவருக்கான முக்கியத்துவம் இருக்கும், செல்வாக்கு இருக்கும். இன்னொன்னு இவருடைய பணி அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. இந்த பொலிட்டிக்கல்ல வந்து திட்டம் வகுத்து கொடுத்தவங்க, ஒரு பொதுக்கூட்டமா இருக்கட்டும், ஒரு மைக்கு போறதா இருக்கட்டும், ஒரு இடத்தை செலக்ட் பண்ற இடமா இருக்கட்டும், அங்க வந்து மக்கள் எங்க நிக்க வைக்கணும், எப்படி பேசணும், எங்க இருக்கணும், இந்த ரிகர்சல் பாக்குறது, ஒத்திகை பாக்குறதுல ஆரம்பிச்சு ரூட் மேப் போடுறதுல இருந்து அவருடைய வேலை பெருசு. இப்ப தாவேகாவிற்கு அவர் போகும்போது அவருக்கான பணி என்னவா இருக்கும், இன்னைக்கு பொதுக்கூட்டத்தினுடைய வரையறை அங்கதான் சிக்கல். தாவேகாவுக்கு மிகப்பெரிய சிக்கல் ஒரு பொதுக்கூட்டத்தை எப்படி நடத்துவது, ஒரு தீர்மானத்தை எப்படி நிறைவேற்றுவது, ஒரு சட்டமன்றம் சென்று விட்டால் அங்கு அந்த நடைமுறைகளை எப்படி பின்பற்றுவது, எப்படி செயல்படுவது, மற்றவர்களை எப்படி அணுகுவது, இது எல்லாமே ஒரு அரசியல் பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசானாக இங்க வந்து செங்கோட்டையன் வந்து செயல்பற்ற முடியும். அப்ப அவருக்கான பதவி அப்படின்றது கழக அமைப்பு பொதுச் செயலாளர் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு தகவல். அது 2-3 பதவிகளை சொல்லிட்டு இருக்காங்க. அது நாளை உறுதியாகிவிடும். நாளைக்கு வந்து ரொம்ப முக்கியமான நாள். ஏன் இந்த நாளை முக்கியமான நாள்னா உதயநிதி பிறந்த நாள் மட்டுமல்ல, நவம்பர் 30ஆம் தேதி கோபிசெட்டிப்பாளையத்துல வந்து அதிமுக பொதுக்கூட்டம் ஒன்று நடைபெறுகிறது. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அங்க வந்து பேச போறாரு. ஸோ சொந்த தொகுதியில் இருக்கும்போது அந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பாக இன்னொரு கட்சியில் தன்னை ஐக்கியமாக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல செங்கோட்டையன் உறுதியா இருக்காரு. அதனுடைய நகர்வு தான் இன்னும் இன்னைக்கு வேகமா முக்கியமான காரணம். அந்த சம்பவம் நடந்துரும் அப்படின்னு சொல்றீங்க. நிச்சயமா இப்பவே நடந்தாலும் ஆச்சரியப்படுறது. இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருக்கு, கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. நாளை வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்போட நமக்கு வந்து அது தெரிந்துவிடும். இதுதான் காரணமா இருக்கு. இன்னொன்னு நீங்க கேட்ட அந்த பதவின்றது ஒருவேளை அமைப்பு பொதுச் செயலாளராக இருக்கலாம், அல்லது செங்கோட்டையினுடைய தகுதி, செங்கோட்டையினுடைய உயரம், அவருடைய அரசியல் அனுபவம், இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு துணைத் தலைவராக கூட அவர் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜயாகவும் துணைத் தலைவர் செங்கோட்டையனாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. நிர்வாக குழு 28 பேர் கொண்ட நிர்வாக குழு இருக்கிறது. அவர்களை எப்படி இயக்க வேண்டும் என்பதிலே அவர்களுக்கு பெரிய, ஏனென்றால் எல்லோருமே முதல் முறையாக அரசியலுக்கு பக்குவப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நிர்மல்குமார் போன்றவர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டாலும் கூட இவர்களை யார் இயக்குவது, என்ன மாதிரியான பணிகளை கொடுத்து தொடர்ந்து செயலாற்ற வைப்பது அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இன்னொன்று தேர்தல் 2026 முதன்முறையாக தேர்தலை சந்திக்கிறார்கள் போது இவருடைய அனுபவம் அவர்களுக்கு கை கொடுக்கும் என்பதால் அந்த 28 பேர் கொண்ட நிர்வாக குழுவிற்கு செங்கோட்டையன் தலைமை வகிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆக 2 தேர்வுகள், ஒன்று அதிகாரப்பூர்வ பதவி, இன்னொன்று இந்த நிர்வாக குழுவை தொடர்ந்து வடிவமைத்து அவர்களை இயக்குவதற்கான வேலைகளை செயலாற்றுவதற்கான பணிகளை வந்து ஒருங்கிணைத்து கொடுப்பது அப்படின்னு இந்த வேலைகள் வந்து செங்கோட்டையனுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் செங்கோட்டையன் இப்படி ஒரு கட்சியை விட்டு கட்சி செல்வது அப்படி என்பது இங்கே தாவேகாவிற்கு எந்த அளவுக்கு பலமோ,
திமுகவிற்கு பெரிய அளவுக்கு அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதிமுகவுக்கு மிகப்பெரிய சேதாரம், மிகப்பெரிய பின்னடைவு என்றுதான் சொல்ல வேண்டும். ஏற்கனவே அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி நிறைய பேரை கைவிட்டு விட்டார். தொடர்ந்து தன்னுடைய தலைமை இருக்க வேண்டும் என்பதிலேயே அவர் கவனம் செலுத்தி வந்தார். ஆனால் இப்பொழுது அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்களுடைய எண்ணிக்கை என்று பார்க்கும்போது அது கூடிக்கொண்டே போகிறது. இது வாக்கு அரசியலிலே வாக்கு சதவீதம் என்ற அடிப்படையிலே மிகப்பெரிய ஒரு சேதாரத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த பக்கம் தினகரன், அந்த பக்கம் ஓபிஎஸ், இப்பொழுது செங்கோட்டையன், சசிகலா என்று இது ஒரு 4-5 அணிகளாக பிரிந்து போகிற ஒரு சூழல் இருக்கும்போது ஒரு ஒருங்கிணைப்பு எப்போது அவசியம் அப்படிங்கிறதையோ அரவணைக்க வேண்டும் என்ற ஒரு ஆளுமை பண்பையோ எடப்பாடி பழனிசாமி தவற விடுகிறாரோ அப்படிங்கிற கேள்வி வருது. இன்றைக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லும்போது சொல்லுவாங்க, கலைஞருடைய மறைவுக்கு பிறகு ஒரு தோழமை கட்சிகளை எந்த அளவிற்கு அரவணைப்போடு கொண்டு செல்ல வேண்டும், சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருந்தாலும் இந்த சீட்டு தொகுதி பங்கீட்டில் வந்து மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் எப்போது அவர்கள் ஒருங்கிணைந்து செயல்படுகிறார்கள், சிந்தாமல் சிதறாமல் அந்த கூட்டணியை வழிநடத்துவதுன்றது கலைஞரிடம் இருந்த அதே பண்பும் தலைமை பண்பும் அரவணைப்பும் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்றோம். ஆனால் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமியை ஒரு அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தினுடைய பொன்விழா கண்ட இயக்கத்தினுடைய பொதுச் செயலராக இருந்து கொண்டு ஒவ்வொரு மூத்த தலைவரையும் அவர் தொடர்ந்து சேதப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பது அரசியலில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தேர்தலில் மக்கள் எப்படி வேண்டுமானாலும் முடிவெடுப்பார்கள் அப்படின்ற ஒரு இது இருக்கிறது. ஆனாலும் இதை விட்டுவிடக் கூடாது அப்படிங்கிற ஒரு இறுதி கெடு ஓபிஎஸ் கொடுத்திருப்பதால் இப்போது ஓபிஎஸ் தினகரனுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா செங்கோட்டையன் தாவேக்காவுக்கு போய் அங்க ஒரு பதவியை அலங்கரிக்கிற போது அங்கே தாவேக்கா எப்போதுமே சொல்லி கொண்டிருக்கிறது ஒரு பெரிய கூட்டணி எங்கள் தலைமையில் அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு. ஒருவேளை இப்பொழுது கூட ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் விஜய் குறித்த கருத்து ஆதரவான கருத்துக்களை தான் தொடர்ந்து சொல்லி ரொம்ப எதிர்த்தெல்லாம் வந்து பேசல. ஒரு ஆதரவு விஜய் வந்து மாற்றத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்றாங்க. 3வது கூட்டணி அவர் தலைமையில் அமையும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப செங்கோட்டையன் உள்ளிருந்து கொண்டு இவர்களை இந்த கூட்டணியில் இணைப்பாரே ஆனால் இன்னொரு பக்கம் தேமுதிக அதுதான் கேட்க வர்றேன் அடுத்து. அதாவது இப்ப செங்கோட்டையன் டிவிகேவால செங்கோட்டையனுக்கு வந்து ஒரு பெரிய லாபம் கிடையாது. ஆனா செங்கோட்டையனால டிவிகேக்கு வந்து நிறைய லாபம் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதாவது பல முக்கிய தலைவர்களை இந்த பக்கம் அழைச்சிட்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அதிமுக வந்து நேரடியாக விஜய் கூட கூட்டணி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இத்தனை சீட்டு உறுதியாயிடுச்சு, துணை முதலமைச்சர் பதவி விஜய்க்கு தரப்போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் சும்மா அப்படி காற்றுல வந்துகிட்டே இருக்குது, இப்பவும் வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அதுக்கெல்லாம் இனிமேல் முற்றுப்புள்ளி அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். அந்த கட்சி வந்து எம்ஜிஆர் தொடங்கின கட்சி, அந்த கட்சி இப்போ எப்படி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்றது தான் விஜய் பேசவே ஆரம்பிக்கிறாரு கடந்த கூட்டத்தில். அப்போவே அது டிசைட் ஆன மாதிரி தான் இருக்குது. நீங்கள் சொல்கிறது செங்கோட்டையன் அப்போ இங்கே வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த செங்கோட்டையனுடைய வருகை தாவேக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு நான் பார்க்குறேன். அப்போது இன்னும் பல பேர் அந்த இடத்துல வந்து சேருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சமாக இது நீடிக்கக்கூடிய பட்சத்தில் தமிழக அரசியல் களத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் 2ஆம் இடம் பிடிப்பதற்கான வாய்ப்பு கூட இருக்குன்னு நான் பார்க்குறேன். இப்போ கணிக்க முடியாது. இன்னொரு பக்கம் தாவேக்கா மீதான ஒட்டுமொத்த பிம்பமும் மாறிவிடுவதற்கான சாத்தியம் இதில் இருக்கு. என்னன்னா இப்போ வரைக்கும் தற்குறிகளுடைய கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க, அவர்களை அரசியல் மயப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு முதிர்ச்சியான கட்சியாகவோ முதிர்ச்சியான இயக்கமாகவோ அதில் இருக்கிற தொண்டர்கள் முதிர்ச்சியான நடவடிக்கைகள் இல்லைன்னு சொல்றாங்க. இப்போது ஒரு பக்குவமான முதிர்ந்த ஒரு அரசியல் தலைவர் வரும்போது அங்கே நடவடிக்கைகள் மாறும், செயல்கள் மாறும். அப்படி இருக்கும்போது ஒரு முதிர்ச்சியான இயக்கமாக மாறுவதற்குரிய சமிஞ்சைகள் வெளிப்படும். அப்போ வந்து செங்கோட்டையின் மூலமாக அது ஒவ்வொன்றாக இயல்பாக நடக்கும்போது அந்த சாயமும் பிம்பமும் மாறிடும். ஒன்று. இன்னொன்று, இந்த கட்சி இப்படி மாறும்போது இயல்பாகவே அவருக்கு இளைஞர்களுடைய ஓட்டு ஒரு பக்கம் இருக்கு. முதல் தலைமுறை வாக்காளர்கள் அவர் வந்து குறிவைத்திருக்கிறார். இன்னொரு பக்கம் பட்டியலின மக்களுடைய கொஞ்சம் கணிசமான வாக்குகள் வந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்னொரு பக்கம் சிறுபான்மை வாக்குகளும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த கணிசமான வாக்குகளோடு சேர்ந்து சமூக வாக்குகள் இருக்கிறது. இப்போ டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போது 31 வாக்குகள் இருக்கும் போது கொஞ்சம் அவருடைய வாக்கு சதவீதம் இயல்பாகவே இது கூட்டணியாம அமையும் போது வந்துவிடும். தேமுதிக ஒருவேளை இந்த கூட்டணியில் இணைவது என்றால் இன்னும் கொஞ்சம் ஏற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆக இது தேர்தலை ஒட்டிய ஒரு விஷயம், மிக முக்கியமான ஒரு நகர்வு தான். ஆனால் அதிமுக தன்னுடைய பலத்தை மறைத்து விடுகிறது அல்லது இழந்து விடுகிறது, பலவீனமாகிறது அப்படிங்கிறத நாம் இப்போ ஏற்றுக்கணும். ஏற்கனவே வந்து தங்கமணி வேலுமணி இங்கேயே வந்து நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கும் தங்கமணிக்கும் மனக்கசப்பு அப்படின்னு சொன்னாங்க. மனஸ்தாபம் இருக்கும்போது அவர் வந்து திமுகவில் பேச போகிறதெல்லாம் ஒரு செய்தி வரும்போது அதற்கு பிறகு திருச்சி லால்குடியில் சட்டமன்ற தொகுதிகளில் பிரச்சாரம் பண்ணும்போது இபிஎஸ் கூட தங்கமணி வந்தார். அது அப்போவே அப்படி ஒடுங்கிருச்சு.
இப்போதும் கூட இந்த தொகுதி பங்கீடு இந்த மாதிரியான விஷயங்கள்ல கடந்த தேர்தலில் பார்த்த வரைக்கும் பார்த்தா வேலுமணி தான் பார்த்துக்கிட்டு இருந்தார் கூட. இப்போது அவருடைய மகன் குறித்த பேச்சுவார்த்தைகள் வருது தாவேகா கூட பேசும்போது, மற்றது மிதுன் மூலமா. அப்ப இனிமேல் ஏற்கனவே செங்கோட்டையன் வைத்த குற்றச்சாட்டு என்ன, அவருடைய மகன் இருக்காங்க கட்சியில, மாப்பிள்ளை இருக்காங்க, மைத்துனர் இருக்காங்க, குடும்ப அரசியல் அதிமுகவிலையும் இருக்கு அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டார். இவர் வந்து குடும்ப அரசியல்லாம் இல்ல, வேணும்னே குற்றச்சாட்டை சுமத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இயல்பாக இப்போது இவர் யாரை துணிந்து இறக்க போகிறார், இந்த தொகுதி பங்கீடு, வேட்பாளர் தேர்வு, இந்த மாதிரியான விஷயங்களை யாரை வச்சு பண்ண போறாரு, வேலுமணி தங்கமணி வச்சு பண்ண போறாரா இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இன்னொரு பக்கம் அவருடைய உறவினர் சங்ககிரி வெங்கடேஷ் இருக்காரு, சேலம் இளங்கோவன் இன்னும் நெருக்கமாக இருக்காரு, மிதுன் வந்து திரைமறைவில் இருந்து கொண்டாலும் இவர்கள் மூலமாக அவர் காய் நகர்த்துவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு நெருக்கடியை கொடுக்கிற ஒரு தேர்தலாக மாற்றுவதற்கான ஒரு விஷயமா இருக்கு. செங்கோட்டையன் திமுக எதிர்ப்பை விட இப்ப எடப்பாடி பழனிசாமி மீதான எதிர்ப்பையும் வந்து அதிகமா இருக்கும்போது அவருக்கு நெருக்கடி கொடுக்கிற ஒரு பெரிய கட்சியாக எது இருக்குன்னு பார்க்கும்போது தாவேகா. இப்போ அதுக்காக கூட அதை தேர்வு பண்ணியிருக்காரோ, தன்னுடைய மரியாதையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், ஒரு புதிய கட்சியை ஆதரித்து அவர்களை வந்து வழிநடத்த வேண்டும் என்பதற்காக இருக்கலாம். ஒரே கல்லுல 3 மாங்காய் அப்படிங்கிற மாதிரி கூட முடிவெடுத்திருக்கலாம். ஓகே, இப்போ நடுவில் வந்து திமுகல இருந்து ஒரு பேரம் பேசினதா செய்தி வந்துச்சு. அதாவது சேகர் பாபு போய் வந்து பார்க்குறாரு, பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து அதிலும் நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு. ஏன்னா போய் சேர்ந்துக்கோங்க, ஆனால் நாளைக்கு சேர்ந்துடாதீங்க, அப்போ வந்து துணை முதலமைச்சரோட பிறந்த நாள் வந்து அது இந்த நியூஸ் வந்து இன்னும் பெரிய விஷயமாயிடும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பேசுகிறாங்க அப்படின்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது. திமுகலிருந்து செங்கோட்டையனை இழுத்துக்கொள்வதற்கான முயற்சிகள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இருக்கலாம். ஏன்னா வந்து இயல்பாகவே ஒரு கட்சியில அதிருப்தியில இருக்காங்க அப்படின்னா இன்னொரு கட்சிக்கு வந்து வாடிக்கையானது. நாம் தமிழர் கட்சியிலிருந்து வந்தாலும் சரி, அதிமுகவில் இருந்து வந்தாலும் சரி, வேற எந்த ஒரு கட்சியிலிருந்து வந்தாலும் சரி, இதே மாதிரி திமுகவில் அதிருப்தியில் இருக்கிறவங்க இன்னொரு கட்சிக்கு போறதும் வாடிக்கையா தான் இருக்கு. அது வழக்கம், காலங்காலமா இந்த அரசியல் பயணத்துல வந்து அது தவிர்க்க முடியாதது. ஒருவேளை உதயநிதியினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இது பெரிய செய்தியாக கூடாது அப்படின்றதுக்காக மட்டும் அவங்க இது பண்ணியிருக்க மாட்டாங்க. என்னன்னா இப்போ அதிமுகவில் வரிசையா சேர்ந்திருக்காங்கல்ல, அந்த பட்டியலில் செங்கோட்டையன் இருக்கிறாரா இல்லையா, அது வந்து அவங்களுக்கும் பலம் தானே. ஒரு 50 ஆண்டு காலத்தில் ஒரே ஒரு கட்சியில் இருந்தவரை எந்த அளவுக்கு விசுவாசியா இருந்திருக்காரு அப்படிங்கிறது, அது வந்து தன்னை அறுவடை செய்ய வேண்டும் என்று கூட திமுக நினைத்திருக்கலாம். ஆனால் அது மிக சரியாக அமையவில்லை. ஒரு வேளை அது முன்கூட்டியே அமைஞ்சிருக்கலாம். அது கிட்டத்தட்ட இவங்க பேசி முடிவான பிறகு ஆதவ அர்ஜுனாவும் விஜயும் ஆலோசனை செய்து அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு பிறகு இவங்க மூவ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தான் தகவல் வருது. துக்ளக் ரமேஷ் செங்கோட்டையனை பார்த்து வெளியே வந்த உடனே சொல்லிட்டாரு, தவேகாவுக்கு அவர் சேர்ந்த உடனே, அவருக்கு பொறுப்பு கிடைச்ச உடனே நிறைய பேர் அதிருப்தியாளர்கள் அதிமுகவில் இருக்காங்க, அவர்கள் இவருடைய வழியை பின்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு செங்கோட்டையன் ஒரு புதிய பாதையை வந்து அதிமுக அதிருப்தியாளருக்கு வந்து கொடுத்திருக்காரு. இது யாருக்கு தலைவலியா இருக்க போகுதுன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தான். பெரிய பின்னடைவு யாருக்குன்னா அதிமுகவுக்கு தான். ஏன்னா ஒரு தலைமையாக, ஆளுமையாக எல்லோரையும் ஒருங்கிணைக்கிற பணியை அவர் செய்ய தவறிவிட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஏற்கனவே இருந்தது. நிறைய தேர்தலுடைய தோல்விகளை பட்டியலிட்டு தொடர்ந்து ஓபிஎஸும் தினகரனும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அதற்கு வலு சேர்க்கிற விதமாக இன்னொரு பிரிவு, இன்னொரு நீக்கம், அவர் இன்னொரு கட்சிக்கு தாவுதல் போதல் அப்படின்ற மாதிரியான இது இருக்கு. இது வந்து இனிமேலாவது எடப்பாடி பழனிசாமி விடித்துக் கொள்வாரா, ஓபிஎஸ் தினகரனுடைய நிலைமை என்ன ஆகும், பாஜக இதுல வந்து என்ன மூவ் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கணும். கண்டிப்பா நிகழ்ச்சியில் நேரலையில் இணைந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். ஸோ விஜயனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படின்றத வந்து தொடர்ந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து மக்கள் சந்திப்பு அப்படின்றதே இல்லை அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு. மக்கள் சந்திப்பு தொடர்ந்த பிறகு கரூர் சம்பவம் அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவை கொடுத்தது. மறுபடியும் இப்போ வந்து உள்ளரங்களை வந்து மக்களை சந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்போது செங்கோட்டையன் மாதிரியான ஆட்கள், செங்கோட்டையன் ஜெயலலிதா காலத்துல இருந்து அவருக்கே அவங்கள ஷெட்யூலை வந்து பண்ணி கொடுத்தவர். அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து விஜயோட இருக்கும்போது அது விஜயனுடைய வெற்றிக்கு ஒரு பெரிய வழிவகுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அதிமுகவுக்கு இது ஒரு பெரிய பின்னடைவாக தான் இருக்கும். ஏன்னா திமுகவுடைய கூட்டணியில் எந்த சலசலப்பும் இல்லை, அது பாட்டுக்கும் அப்படியே இருந்துகிட்டு இருக்குன்றது தான் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய பொது பார்வை. அப்படியே சில சலசலப்பு இருந்தாலும் கூட அதை வந்து முதலமைச்சர் வந்து சரியாக ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்ற விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம். இந்த நிலையில்
இரண்டாம் இடம் அப்படின்றது வந்து அதிமுகவுக்கு தான் எப்பவுமே இருக்கும். ஒன்று திமுக அதிமுக, இல்லை அதிமுக திமுக அப்படின்னு தான் இருந்துட்டு இருந்துச்சு. இதுல இந்த தாவேகாவுக்கு எங்க இடம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சரியா வழிநடத்துவதற்கு ஒரு ஆள் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. தன்னை எம்ஜிஆரோட கம்பேர் பண்றாரு, ஆனா அன்னைக்கு எம்ஜிஆருக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு பல விமர்சனங்கள் விஜய் மேல வைக்கப்பட்டு வருது. அந்த நிலையில இப்போ செங்கோட்டையன் விஜயோடு சென்று இணைய இருப்பதாக வந்திருக்கக்கூடிய தகவல் இன்னும் பல அரசியல் நிகழ்வுகளை சூடேற்றி காண்பித்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இது என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்க போகிறது, விஜய்க்கு எப்படி இந்த நிகழ்வு அமைய போகிறது, செங்கோட்டையன் என்னவெல்லாம் செய்ய போகிறார், செங்கோட்டையனை பின்பற்றி யாரெல்லாம் விஜயோடு செல்ல போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.